சின்ன பொண்ணு, லாங் டிரைவ் எப்படி போச்சு? லாங் டிரைவ் தானே, நாசமா போச்சு. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? ஆசையா ஒரு ரவுண்டு கூப்பிட்டு வந்தா நாசமா போச்சீங்க. போ, உன்ன போய் கூப்பிட்டு போனேன் பாரு. யோ நெட்ட, உன்கிட்ட லாங் டிரைவ் கேட்டது தான்டா பெரிய தப்பு. ஒழுங்கா கூட்டு போயிருக்கணும். இப்படி ஏடா கூடமா கூட்டு போய் இப்படி நூடுல்ஸ் ஆக்கி விட்டிய நெட்ட நெட்ட. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? நீ நல்ல லாங் டிரைவ் என்ஜாய் பண்ணிட்டு தானே வந்த? அப்படியே பேக் சைடு திரும்பி உட்கார்ந்த, அப்புறம் தொங்கிட்டு வந்த, ஜாலியா தானே வந்த? யோ நெட்டக்காலாம், நான் ஜாலியா வந்தேன்னு நீ பாத்தியோ? நானே உயிரை கையில பிடிச்சிட்டு தொங்கிட்டு வந்தேன். உனக்கு நான் ஜாலியா வந்தேன்னு நினைப்போ? என்ன சின்ன பொண்ணு, சரி வண்டியை விட்டு இறங்கு. என்ன ஏன் வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்கா? என்ன அடுத்த டிரைவ் போகணுமா? டே பம்பரமுக்கு வாயா, இறங்க முடிஞ்சா இறங்க மாட்டேனையா, பிட்டி கிட்டிலாம் உடஞ்சு போச்சியா. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ஏன் நெட்ட, நீ இறங்கி என்ன கொஞ்சம் தூக்கி விடுயா. இவன் என்ன நல்லா தானே பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா? வேற என்ன இறக்கி தூக்கி விடுங்க, ஏதாச்சும் ஆயிட்டா? ஏன் சின்ன பொண்ணு, உனக்கு என்ன ஆச்சு? இப்படி செத்து போன குவாலி மாதிரி இருக்கா? வீட்டுல இருந்து கிளம்பும் போது மாசா கிளம்புனிய, இப்படி ரிட்டர்ன் வரும்போது தமாசா ஆயிட்டியே சின்ன பொண்ணு. யோ நெட்டக்காலாம், என் நிலமைய பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? சிரிப்பு வாயை உடச்சு போடுவேன் பாத்துக்க. சரி சரி, பைக்கை விட்டு இறங்கு. யோ நெட்ட, இவ்வளவு நேரம் உன்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இறங்க முடியலன்னு தானே சொல்றேன், கொஞ்சம் இறக்கி விடும். ஆமா, இவள லாங் டிரைவ் கூட்டு போனதும் இல்லாம இப்ப இறக்கி விடணுமா? இறக்கி. சின்ன பொண்ணு வா, மெதுவா இறங்கு. யோ நெட்ட மாமா, கொஞ்சம் கைத்தாங்களா பிடிச்சு இறக்கி விடுங்க பொறுமையா. இறக்கி தொலை. சின்ன பொண்ணு நேரா நில்லடி. என்ன இப்படி கோணக்கால் மாதிரி வச்சிருக்கா? நான் எங்கடா வச்சிருக்கேன், அதுவா காலு இழுத்துக்கிட்டு போகுதுடா. ஒழுங்கா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேரு. நெட்டச்சிக்கு இது தேவைதான். ஏன் சின்ன பொண்ணு, கால் தான் சரி இழுத்துட்டு போச்சு, அது ஏன் கழுத்தை ஏன் அப்படி குவாலி கழுத்து மாதிரி வச்சிருக்கா? ஒழுங்கா வை. இவன் வேற இந்த நேரத்துலயும் நம்மள வெறுப்பேத்திட்டு திரியிறான். தேவைதான் இந்த நெட்டச்சிக்கு. ஒழுங்கா மூடிட்டு வீட்டுல இருந்தா கேட்காளா? காலை கிளப்புனால அவர் இப்படிதான் ஆகும். நெட்ட பைய இதான் சாக்குன்னு இந்த திட்டு திட்டுறானே நம்மள. செல்லத்தாய்க்கோ, உங்ககிட்ட அப்பவே ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் பார்த்துக்கோங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்காளக்கா, விளங்காதவா விளங்காதவா. ஆமாடி, அவ என்ன பண்ணுனா உன்ன இப்படி திட்டிட்டு இருக்கா? அவளும் ஒரு பொம்பளையாக்கா. நான் செவனேன்னு நடந்து போயிட்டு இருந்தேன். அவ புருஷன் கூட பைக்ல வந்திருக்கா. எங்கேயும் லாங் டிரைவ் போறாங்களாம் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லி பீத்திட்டு இருந்தா. நான் அப்படியான்னு கேட்டேன். அதுக்குள்ள கண்ணை வச்சு தொலைஞ்சிடாத அது இதுன்ட்டு அப்படியே ஒரு பேச்சு பேசுறாக்கா. ஆமா முனியம்மா, அவளுக்கு வாய் கொழுப்பு அதிகம் நம்பத்துக்கு. அப்பவே நானும் செல்லதாய்க்காவும் இருந்து பேசிட்டு இருந்தோமா, அப்ப வந்த பத்துக்கு நம்மகிட்ட சொல்லி சீன் போடுறதுக்குன்னே வந்திருக்கா பத்துக்க. ஆமாடி, அவ அப்படிதான், நம்மளுக்கு தான் தெரியுமே. எக்கோ, என்கிட்டையும் இப்படிதான்க்கா சீனா போட்டா. நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. இதே லாங் டிரைவ் போகிறாங்களாம், யாராச்சும் கேட்டால் நம்ம சொல்லணுமா அப்படின்னு சீனா போட்டுட்டு இருந்தா. அப்போ யார் வந்து கேட்பாவான்னு கேட்டால் யாரும் வரமாட்டாங்க, யாரையாச்சும் கூப்பிட்டு சொல்லுங்க. நம்ம எனக்கு இருக்காக்கா போறவி வரவியெல்லாம் கூப்பிட்டு சின்ன பொண்ணு வெளியே போயிருக்கான்னு சொல்கிறதுக்கு. இதில் வேற நாங்கள் ஜோடியாக போயிருக்கோங்கன்னு சொல்லுன்னு சீனா போட்டுட்ருக்காக்கா. வாங்கிட்டே மாடி சீனா போட்டுட்டு இருந்தா விட்டா ஊர் ஃபுல்லா தண்டார் அடிச்சு கொட்டடிச்சுட்டு சொல்லிட்டு தான் போவா போலயே. ஆட போங்கடி, உங்ககிட்டயாச்சும் ரோட்ல போகும்போது பார்த்து கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கா. நான் கதவை மூடிட்டு வீட்டுள்ள இருந்தேன். கதவை தட்டினா பார்த்துக்க, நானும் யார் இந்நேரத்தில் கதவை தட்டுறாங்கன்னு திறந்து பார்த்தா இவ வந்து நிற்கா. என்ன சீனுங்கிறா, வெளியே போகிறேன் ஜோடியாக போகிறோங்கிறா, லாங் டிரைவ் போகிறோங்கிறா, யாராச்சும் கேட்டால் சொல்லுங்க, யார் கேட்பாவும் கேட்டால் சொல்ல தெரியல. கொஞ்சம் நெஞ்சு பேச்சா பேசுனா, ஆனால் நான் நல்லா பல்பு கொடுத்து விட்டுட்டேன்டி. அதனால் அப்படியே வாயை மூடிட்டு போயிட்டா பார்த்துக்க. என்னடி சொல்கிற? கதவை மூடி இருந்துச்சு அதையுமா தட்டி சொல்லிட்டு போனா? ஆமாம் ஒத்தரோசா, நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட எழுப்பி சொல்லிட்டு போவான்னு நினைக்கேன். அவள் வெளியே போகிறாளோ எங்கே போகிறாளோ, சும்மா நார்மலாக நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் கதை முடிஞ்சு. அதை விட்டுட்டு கொஞ்சம் நெஞ்சு பேசுகிறா. ஏதோ நான் கண்ணு வைக்கிறேன்னா அவளுக்கு போய் சுற்றி வேற போடணுமா, அது இதுன்ட்டு ஓவராக பேசிட்டு போகிறா. சரி விடு முடியம்மா, அவள் எங்கே திருந்த மாட்டா. ஆமாம், அவள் எங்கடி? நேற்று லாங் டிரைவ் போனேன்னு சொல்லிட்டு போனால் என்ன ஆளை காணோம்? எங்கே போய் தொலைஞ்சாலோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஊர் ரொம்ப இழுத்துட்டு திரிஞ்சிட்டு இருப்பா. எப்படியோ போய் தொலையட்டும்க்கா, நம்மளுக்கு என்ன. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது பார்த்துக்க. அவள் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே அப்படி சீனா போட்டாலே, அப்போ வெளியே போயிட்டு வந்த உடனே எப்படி சீனா போட்டிருப்பா. ஆனால் அவள் வரவே இல்லடி, என்னன்னு தெரியலையே. அவள் எங்கே வெளியே வர போகிறா? போன இடத்துல நல்லா வாங்கி தின்னுட்டு வீட்டில் எழுந்த முடியாமல் படுத்து கிடப்பாளா இருக்கும். கரெக்டு தாண்டி, இருந்தாலும் வந்து சீன் போடாமல் இருக்க மாட்டாளே. ஏதோ நடந்திருக்கு, பைக்ல இருந்து வாரிகீரி விழுந்திருப்பாளோ ஒருவேளை, தெரியலையே.
நான் வேணா அவ வீட்டுக்கு போய் வேவு பார்த்துட்டு வரட்டுமா? அங்க போனா என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பார்த்துக்கோங்க. ஒத்தரோசா, அவ என்னமோ பண்ணிட்டு போறா, நம்மளுக்கு என்னன்னு இருப்போண்டி. ஏன் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அவ்வளோ ஆர்வமாவா இருக்கு? அப்படி இல்லக்கோ, அவ ஓவரா மினிக்கிட்டு போனால பீத்திக்கிட்டு. சரி அதான் என்னன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு பார்த்தேன். ஆட போடி, அவளே சும்மா இருந்தாலும் நீ இருக்க மாட்டா போலயே. எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. நேரத்துலேருந்து இன்ன வரைக்கும் வெளியே வரலன்னா ஏதோ கதை நடந்திருக்கு பார்த்துக்க. நெட்டச்சி ஏற்கனவே கோளாறுல தான் சுத்துனா, ஆர்வ கோளாறுல பைக்ல இருந்து குதிச்சிட்டாலோ என்னன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ. என்ன வீதி என்ன வீதிடா, என் வீதிய சொல்ல ஒரு நாதி இல்லடா. நேற்று போன லாங் டிரைவு என்ன எஃபெக்ட் நிற்கலை, என்ன வலி வலிக்கு எழுந்த கூட முடியலையே. நெட்டையன் அந்த ஆளை வேலைக்கு போயிட்டான் காலங்காத்தாலேயே எழுந்து. இங்கே ஒருத்தி வீட்டுக்காரின்னு ஒருத்தி இருக்காள, சித்தாளா இருக்காளா, ஒன்றும் பார்க்க வழி இல்லை, இந்த ஆளை போயிட்டான். நம்ம பாரு இப்படி படுத்த படுக்கையா கிடக்க வேண்டியிருக்கு. பசிக்க வேற செய்து எழுந்து சாப்பிட கூட முடியல. இந்த நெட்டக்காலை ஹோட்டல்ல வாங்கி வச்சுட்டு போனா, அதை ஒரு தட்டுல எடுத்து வச்சு இந்த சோபால வச்சா கூட படுத்துக்கிட்டே ஒவ்வொரு வாயா தின்னுடலான்னு பார்த்தா அவன் அதால கிச்சன்ல வச்சுட்டு போயிட்டான். இன்னும் இங்க இருந்து எவா கிச்சன் வேற நடந்து நம்மளுக்கு எடுத்து தர போறாளோ தெரியல. எவா எடுத்துருவா? இந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்மளே தான் போய் எடுக்கணும். இந்த மாமியார் கிளவி இருந்தா கூட கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். என்ன பண்ணனே தெரியலையே. சை, நேராவே படுக்க முடியல. குறுக்கு என்னடானா ஒரு படியை தூக்கிட்டு நிற்கு. எம்மா எப்படி படுக்கனே தெரியல. இந்த உடம்பு என்ன ஒரு சேப்பே இல்லாமல் தூக்கிட்டு நிற்குன்னு தெரியலையே. ஐயோ, இதை எங்கே கொண்டு வச்சு சரி பண்ண? முனியம்மா, சின்ன பொண்ணு கீழே கீழே விழுந்துட்டான்னு நினைக்கேன்டி. அவ படுத்திருக்க சேப்பே தெரியல பாத்தியா? ஆமா ஒத்த ரோசா, நல்ல சரியான அடி போல பாரு, அழுதுட்டே தான் கிடக்கா. கொஞ்சம் நெஞ்சம் மினுக்குனா. ஆமாடி, அதான் பாத்துக்க, நேத்துல இருந்து வெளியே வரல போல. இன்னும் சரியாவல, படுத்த படுக்கையாவே இருக்கா. ஒருவேளை எழுந்து நடக்க முடியலையோ, குறுக்குல நல்லா பிடிச்சுக்கிட்டு போலையே. அப்படிதான் போல. கொஞ்சமா சீனா போடணும். ஓவரா சீனா போட்டா இப்படிதான். வீட்டுக்குள்ள இருந்தாலும் கதவை தட்டிலாம் போய் சீனா போட்டிருக்கா, அவர் இப்படிதான் ஆகும். இவளை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா இருக்குடி. கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனா. எம்மா எப்பா. முனியம்மா, பார்த்தா பாவமா தாண்டி இருக்கு. எழுந்து கூட முடியல போல, போய் ஹெல்ப் பண்ணுவோமா? எம்மா தாயே, நான் இப்ப போய் ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கியே, நீ கண்ணு வச்சுதானே உளுந்துட்டேன்பா. எனக்கு தேவையா? நான் உங்க சைடே வரலப்பா. நீ போய் ஹெல்ப் பண்ணனா பண்ணில, என்னமோ பண்ணிட்டு போ. ஏடி, நான் மட்டும் எப்படிடி போய் ஒத்தையில ஹெல்ப் பண்ணுவேன்? அவளை தூக்குறதுக்கே 2 பேர் வேணும். பார்க்கதான் நெட்டச்சு ஒல்லியா இருக்கா, 150 கிலோ இருப்பா. எப்பா, நான்லாம் வரலப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. எப்பா, எஸ்கேப் ஆவறா பாரு. என்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. என்ன நினைச்சே நானும் ஜீரிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. ஒத்தரசா, நெட்டச்சிக்கு பாட்டை பத்தியா? ஆமா முனியம்மா, எழுந்திருச்சு ஒழுங்கா நிக்க கூட முடியல, இவளுக்கு பாட்டு கேக்குது பாட்டு. இப்படி எவ்வளோ நேரம் தான் படுத்தே கிடக்க, நேரமே போக மாட்டேக்கி. எழுந்து வெளியே நடந்து போகலான்னு பார்த்தா நடக்கவும் முடியல. என்ன பண்ணுறது? சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் நேமையாச்சும் ஒன்று ஒன்றா சொல்லுவோம். ஹாய் ரிஃபானா, ஹாய் ரேஃப்னா, ஹாய் ரிதம் ரானாபாட், ஹாய் மைஸ்டிகா, ஹாய் ஃபியானா, ஹாய் ஆரோக், ஹாய் ரோஷன், ஹாய் சந்திரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மைதிலி, ஹாய் கவிதா, ஹாய் விஜயலட்சுமி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.